Hi friends, welcome to Meena Samyal. Meena's Quick Samyalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சுண்டல் கேட்டகரி ரவா கொழுக்கட்டை சுண்டல். நம்ம Meena's Quick Samyalலே வந்து கொழுக்கட்டை சுண்டல் பார்த்திருப்பீங்க. அதாவது பச்சரிசியை வந்து கொழுக்கட்டை மாவா நம்ம பெரட்டி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கி அதை ஆவியில வேக வச்சுட்டு அதுக்கு அப்புறமா சுண்டலா தாளிச்சிருப்பேன். இப்போ கூட இது கொஞ்சம் சிமிலரா அதே கான்செப்ட் தான். ஆனா பச்சரிசிக்கு பதிலா வந்து பாம்பே ரவா அதாவது நைஸ் ரவைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதே ரவை யூஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஸ்பைசஸும் சேர்த்து இந்த மாதிரி சுண்டல் வெரைட்டியா செஞ்சு பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா வந்தது. ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கு. இதுல கேரட் வேற இன்கார்பரேட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியரா ஆக்கியிருக்கேன். சோ வாங்க ரவா கொழுக்கட்டை சுண்டல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். சோ ரவா கொழுக்கட்டை சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் ரவை, நம்ம நார்மல் ரவா, பாம்பே ரவா வந்து 1 கப் அப்படிங்கும்போது ஒரு சின்ன கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தாளிக்க வந்து தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 சிகப்பு மிளகாய், தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், தேவையான அளவு எலுமிச்சை சாறு அண்ட் உப்பு. இது வந்து மூணுமே அரைச்சிக்க போகிறேன். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி வச்சுருக்கேன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை தேங்காய். சரிங்களா? இப்போ இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ இப்போ ரவா கொழுக்கட்டை சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரவாவை வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும், அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதே ரெசிபி வந்து கோதுமை ரவையில் செஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வருங்க. நான் வந்து ஏற்கனவே மீனாஸ் குவிக் சமையலில் வந்து கொழுக்கட்டை சுண்டல் செஞ்சுருக்கேன். கொழுக்கட்டை சுண்டல் வந்து பச்சரிசி மாவு வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி தட் இஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டி சுண்டலாக தாளிச்சிருக்கேன். இது வந்து ரவாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போது ரவாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல அந்த ரோஸ்டட் ஸ்மெல் வந்துட்டுருக்கு பாருங்கள். நான் ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். மீன்வைல் இந்த தேங்காய், பச்சை மிளகா அண்ட் இஞ்சி வந்து நம்ம ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இஞ்சி, பச்சை மிளகா அண்ட் தேங்காய் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வந்தாச்சு. அடுத்து இதே பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கப்பால் தான் நம்ம ரவையை அளந்தோம் இல்லைங்களா? இதே கப்பால் ஒரு 2.5 to 3 பங்களவு தண்ணி விட்டுடலாம். 3 விட்டுக்கலாம். ஏன்னா நல்ல சாஃப்டான உப்புமா வேணும் நம்மளுக்கு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டு வருது. நல்ல அந்த ரோலிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 10 மினிட்ஸாக வந்து கண்டினியூஸாக நான் கிளறிட்டே இருந்தேன். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்ல ரோலிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் அந்த ரோலிங் கன்சிஸ்டன்சி. ஸோ நவ் ஆர் உப்மா இஸ் ரெடி. இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து இது குட்டி குட்டி பால்ஸை உருட்டிக்கலாம். அடுத்து நம்ம உப்மா மிக்சர் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபரேட்டட் தட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா குக்கருக்குள்ளே பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய்யால் இதை கிரீஸ் பண்ணிடலாம், அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நல்ல சைட்ஸ்லேயும் நல்ல நெய்யால் தடவி விட்டுருங்க. அடுத்தது நம்ம கைக்கும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் செய்கிறதுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைஸ் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் த ஸ்மாலர் த பெட்டர். இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஆனால் எண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம சமைச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு என்ஜாயபிளாக இருக்கும்.
இதே மாதிரி தான் நம்ம வந்து அரிசி மாவில் கொழுக்கட்டை சுண்டல் செஞ்சோம். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் மாவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது எல்லா உப்புமாவும் நம்ம பால்ஸ் ஆட்டம் உருட்டியாச்சு. அடுத்தது ஒரு குக்கர் பேனில் தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். ஸோ தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம உருட்டி வச்ச இந்த பால்ஸை வந்து இது உள்ள ப்ளேஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்ல ஸ்டீம் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. ஸோ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிச்சாச்சு. அடுத்து உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன், முந்திரி பருப்பு, அடுத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டோட பச்சை வாசனை போகணும். அட் த சேம் டைம் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ பொறுமையாக நம்ம வதக்கிக்கலாம். கேரட் வந்து நல்ல சுருளை வதக்கியாச்சு. அடுத்து இந்த நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுன இந்த ரவா கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப விக்ரஸாக கிளற வேண்டாம். கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் கேரட் வெஜிடபிள் இதுக்கு சூஸ் பண்ண காரணம் வந்து இது வந்து நல்ல ஒயிட் பால்ஸாக இருக்குங்களா. ஸோ அதனால் அழகாக இருக்கிறதுக்காக தான் நான் கேரட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பண்டிகைக்கு நீங்கள் நெய்வேத்தியம் இல்லை, சும்மா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஆட்டம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வெங்காயத்தை வதக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாத்தூள் அண்ட் தேவையான உப்பு. கொழுக்கட்டை சுண்டலில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு. ஸோ கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி கொஞ்சம் எலுமிச்சை சாறு. ரொம்ப பூ போல் சாஃப்டாக இருக்குது டெக்ஸ்சர் பார்க்கும்போது. எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சால் கூட ஒரு வெஜிடபிளோ ஒரு ஃப்ரூட்டோ அதில் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம வந்து வெஜிடபிள் சேர்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். So our dish is done. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சுவையான ரவா கொழுக்கட்டை சுண்டல் இஸ் ரெடி. ரவா கொழுக்கட்டை சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுடைய ஸ்நாக் பாக்ஸுக்கு, அதாவது ஆறுன பிறகு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.